நாட்டில் இருந்து தொழுநோயை ஒழிப்பதற்கான பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிவைக்கும் வகையில் தேசிய தொழுநோய் மாநாடு இன்று காலை கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமானதோடு அதன் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதற்கான வரைபடம் இதன் போது வெளியிடப்பட்டது. உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சசகாவா மன்றம் என்பவற்றின் ஒத்துழைப்புடன் சுகாதார அமைச்சின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய தொழுநோய் மாநாடு இன்றும் நாளையும் கொழும்பில் நடைபெறும். இந்த நிகழ்வில் உரையாற்றிய வெகுஜன மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் இலங்கை 1995 ஆண்டில் தொழுநோயை ஒழித்த போதிலும் அந்த பயணம் இன்னும் நிறைவடையவில்லை. தொடர்ந்தும் புதிய நோயாளிகள் அடையாளம் காணப்படுகின்றனர். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1500 தொடக்கம் 2000 புதிய தொழு நோயாளிகள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர்களில் சுமார் 10% பேர் 10 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதன்படி 2035 ஆண்டிற்குள் இலங்கையை தொழுநோயற்ற நாடாக மாற்ற தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ள வகையில் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. நோய் பரவுவதற்கான காரணமான நோயாளிகளை முன்கூட்டியே கண்டறிதல், வைத்தியசாலைகள் கட்டமைப்பில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் வசதிகளை மேம்படுத்துதல், அங்கவீனமுற்றவர்களுக்கான முறையான புனர்வாழ்வு திட்டங்களை செயற்படுத்துதல் இதுபோன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் அமைச்சர் இதன் போது தெரிவித்தார். இதேவேளை புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள தொழு நோயாளிகளில் சுமார் 40% மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகியுள்ளனர். அதிக எண்ணிக்கையிலான தொழு நோயாளிகள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ளதோடு முறையே மட்டக்களப்பு, கம்பஹா, குருநாகல் மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலிருந்தும் நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக இதன் போது அமைச்சர் குறிப்பிட்டார். நிப்போன் மன்றத்தின் தலைவரும் தொழுநோயை ஒழிப்பதற்கான உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நல்லெண்ணத்திற்கான தூதுவர் மற்றும் தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்களின் மனித உரிமைகளுக்கான ஜப்பானிய அரசாங்கத்தின் நல்லெண்ண தூதுவர் யோகை சசகாவும் இந்த மாநாட்டில் முக்கிய உரையை நிகழ்த்தினார். Mr. President, you have reaffirmed your strong commitment and to attend the gathering in person. මේ රෝගය නිසා මගේ ළඟ සිටි මගේ බිරිඳ, මගේ දරුවා සියලු දෙනාම මාත හැරලා ගියා. මට මගේ ජීවිතය අත්හරින්න සිතුණු වාර අනන්තයි. මොකද මම ඒ තරමට අසරණ වුණා, තනි වුණා. මේ රෝගය නිසා 75%කට ආසන්න පෞල් ප්‍රමාණයක් විනාශ වෙනවා. It is indeed an honor and a privilege to address this distinguished gathering at the National Leprosy Conference. This event brings together the collective expertise, commitment and compassion of all those who have devoted themselves to the fight against leprosy in Sri Lanka. Sri Lanka reached a major milestone in 1995 when the country successfully eliminated leprosy as a public health problem. This remarkable achievement was the result of years of dedicated effort by Anti-Leprosy Campaign, which continues to function as the national focal point for leprosy control and prevention, our healthcare workers and the helping hands of the stakeholders. However, while elimination was an important achievement, our journey is not yet complete. New cases continue to be detected, reminding us that leprosy still exists among us and that our vigilance must never waver. The government of Sri Lanka, under the leadership of the Ministry of Health, remains fully committed to supporting all national efforts aimed at reducing the burden of leprosy and improving the quality of life of those affected.